என் பேர் கலைவாணி, என்னோட பார்ட்னர் பேர் காளிடா. ஸோ எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்க ஃபவுண்டர்ஸ் பண்ணிட்டு ஷர்மிளா மணி, ஃபவுண்டர்ஸ் எமரல் கார்த்திக் விஜய், ஃபவுண்டர்ஸ் எமரல் தாத்தா பாட்டி சின்னையா ராஜம்மா, டபுள் டைமண்ட் வனிதா மணிராஜனுக்கு சிறந்த பாராட்டும் என் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஜூம்ல நம்மளுக்கு டைமண்ட் முத்து ஷீலா அங்கிள் ஆண்டிக்கு சிறந்த பாராட்டும் என் நன்றியும். ஓகே. ஸோ இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் நம்மளுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ப்ரொமோஷன். ஐ திங்க் இது ஒரு 2-3 மந்த்ஸ் விட்டு விட்டு நம்மளுக்கு இந்த ப்ரொமோஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நான் என்னோட ஸ்லைட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 1 மினிட்டா. ஓகே, என்னோட ஸ்லைட் தெரியுதா எல்லாருக்கும்? தெரிஞ்சுன்னா எல்லாரும் 1-1 போட்டுருங்க. கிளியரா இருக்குன்னா எனக்கு 1-1 போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாசம், அதாவது டிசம்பர் மாசம் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ராபிக்கல் ஹெர்ப் ஸ்போர்ட்ஸ் நட்டல் அண்ட் கேர். ஸோ இது யாரெல்லாம் பாய்க்கணும்னா எல்லாரும் பாய்க்கிறது கிடையாது. ஸோ பெண்கள், அதாவது பெண்கள். ஸோ போஸ்ட் நேட்டல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெளியில சில பெண்கள் பிரெக்னன்சியா இருக்கும்போது நம்ம பேபி குளிப்பாட்டுறதுக்கு தேடுவோம். அதுக்குள்ள பத்திய சாப்பாடு, பத்திய ஜாமா, என்னென்னமோ வெளியில பல பல ப்ராடக்ட் கடைங்கள்ல விக்கிறாங்க. பட் ஆனா நம்ம நம்மளுக்கிட்ட இருக்கா இல்லையா, நியூட்ரலைட்டோட போஸ்ட் நேட்டல் நம்மளுக்கு எம்மி அழகா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அண்ட் ஷேரிங் பண்ண போறோம். எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நோட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கு நீங்க ஷேரிங் உங்களுக்கு இன்னொரு ஆளுகிட்ட போய் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே. அதாவது டூரிங் பிரெக்னன்சி, நம்ம பெண்களா இருக்கிறவங்க ஆஃப்டர் பேபி பர்த் பண்றதுக்கு முன்னுக்கு டூரிங் பிரெக்னன்சி நம்மளுக்கு எது எதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு நரம்பு பிரச்சனை ஏற்படுது, மசில்ஸ் ஏற்படுது. ஸோ நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது வருது. நம்மளுக்கு எதனால ஒரு ஒரு பிள்ளையை பெத்து எடுக்கிறது சும்மா கிடையாது. சோ அது ஒரு உயிர். அதை நம்ம பத்திரமா பெத்து எடுக்கணும் அப்படின்னா பெண்கள் நிறைய விஷயத்த நம்ம கோ த்ரூ பண்ணி போறனால அங்க பாருங்க, அந்த இடுப்பு பாருங்க எப்படி வளைஞ்சிருக்குன்னு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாசம் ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஒவ்வொரு மாசம் நம்மளுக்கு மாசம் போக 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 நம்மளோட இடுப்பு வளைஞ்சி போய்கிட்டே இருக்கும். பிகாஸ் என்னன்னா அந்த வயிறு முன்னுக்கு போக போக நம்ம இடுப்பு பின்னால வளைஞ்சி போய்கிட்டே இருக்கும். சோ இது பெண்கள் நம்ம ஒரு பிள்ளையை பத்து எடுக்கிறது சாதாரணம் இல்லைன்றது இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். சோ அடுத்தது அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, நர்வ் பெயின். நம்ம அதை சொன்ன மாதிரிதான் நம்ம காலா இருந்தாலும் சரி, வயிறா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல எல்லா நரம்புகளும் இருக்கு. சோ அந்த ஓகே, கொஞ்ச நேரம் மியூட்ல வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ நர்வ், நம்மளோட நர்வ் எங்கெல்லாம் அடிப்படுது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொத்த நர்வும் நம்ம உடம்புல உள்ளது நம்ம பிள்ளைய சுமக்கும் போதுதான் காலு பாதத்து வரைக்கும் நம்மளோட நர்வ் நம்மளுக்கு அடிப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட போஸ்ட் நேட்டல் எது எதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, why postnatal therapy? So improve blood flow. So நம்மளோட பிளட் ஃப்ளோ கரெக்டா அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ரிடியூஸ் சோலன்ஸ், அதாவது நம்மளோட வீக்கங்களை எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அப்புறம் பாடி டோன்ஸ், அதாவது டோன்ஸ் பாடி இம்ப்ரூவ் ஃபெசிலிட்டி பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடியில எவ்வளவு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமாவே நம்மளோட போஸ்ட் நெட்டல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுக்குதான் வாய் போஸ்ட் நெட்டல்னு. சோ அதாவது பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பாத்துக்கிட்டோம்னா ஹெர்ப்ஸ் ஹெர்ப்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய வெளியில இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக்குன்னு சொல்லுவாங்க. சோ வெளியில ட்ரெடிஷனலா என்னென்னமோ போட்டு இடிச்சு இது தடவுறது, அது தடவுறது. பிகாஸ் ஏன்னா பழைய காலத்துல பாட்டி தாத்தா
காலத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. பட் அப்ப உள்ளது வந்து உண்மையாவே விதைச்சு நம்மளுக்கு அவங்க வந்து நம்ம அம்மா அப்பாக்கோ பாட்டி தாத்தா அவங்களுக்கு வந்து இது பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறது வந்து எல்லாமே வெளியில உள்ள ப்ராடக்ட் எங்க பார்த்தாலும் வந்து கெமிக்கலா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதுவுமே வந்து இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்மளோட வந்து ஆர்கானிக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். காமன் இஷ்யூ ஃபேஸ் பை நியூ மம். அதாவது வந்து ஒரு பொறக்க வைக்கிற போது ஒரு அம்மா வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க பாருங்க. விஜினல் ப்ளீடிங். ஸோ இது எல்லாமே இருக்கு. கான்ஸ்டிபேஷன், இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு. ஈவன் எல்லா அம்மாமார்களும் இந்த பிரச்சனைகளை வந்து கோ த்ரூ பண்ணி வராங்க. ஸோ அன்னாடம் பெயின், வலி வலி இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பிரெக்னன்சின்னு கேள்விப்பட்டுட்டாங்கன்னா ஆஹ் உடம்பு வலி இருக்கும், காலு வலி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏதாச்சும் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய சுமக்க சுமக்க அங்க இருக்கிற நரம்புகள் நம்மளுக்கு அடிபடும் போது நிறைய வலிகள் நம்மளுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம எதுலையுமே வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதனால வந்து பிரெக்னன்சியா இருக்கும்போது நிறைய விஷயம் நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும்னா இதுதான் அந்த பிள்ளையை நம்ம பத்திரமா பெத்து எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைட் போவோம். ஓகே, 1 மினிட். எஸ், ஓகே. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ட்ராபிக்கல் ஹெர்ப்ஸ் போஸ்ட் நெட்டல் கேர். ஸோ இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே அழகா கொடுத்துருக்காங்க. அந்த மேல போட்டிருக்கு அந்த பெரிய கேரி பேக் மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்ஸ்ல அழகா அது உள்ளுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். மொத்தம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 11 வகையான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுல அடுத்தடுத்த நம்ம ஒன்னொன்னா நம்ம போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ராபிக்கல் ஹெர்ப்ஸ் போஸ்ட் நெட்டல் கேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஹெர்பல் டீ இருக்கு. அண்ட் ஆஃப்டர் பர்த் 1 அண்ட் பர்த் ஆஃப்டர் பர்த் 2 ஃபர்மிங் ஹெர்பல் பிளெண்ட். அண்ட் வந்து அப்டோமல் பிண்டல், அதாவது வந்து கட்டுறது, அந்த வயிறு கட்டுறது. அண்ட் கிளென்சிங் ஹெர்பல் ஸ்க்ரப், நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறது. அண்ட் ஹெர்பல் வாஷ் வித் ப்ரீபயோட்டிக் அண்ட் மஞ்சள் எண்ணெயோட. அண்ட் வந்து சுத்திங் நிப்பல் பம், அதாவது வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது நிப்பல் பம். அண்ட் மல்டி ஃப்ளோர் கிளம்பிங் ஸ்ப்ரே. அண்ட் வார்மிங் ஜிஞ்சர் ஆயில், மசாஜ் ஆயில். அண்ட் கம்ஃபர்டிங் பேபி ஆயில் அண்ட் விஜின் கோகோனட் ஆயில். ஸோ இது எல்லாமே வந்து அதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு அந்த போஸ்ட் நெட்டல் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு கேலண்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல வந்து எல்லாமே இருக்கும். நம்மளோட கேலண்டர்ல எல்லாமே இருக்கும். அதாவது வந்து டே 5ல இருந்து நம்ம வந்து ஹெர்பல் டீ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். டே 9 வரைக்கும். அண்ட் ஆஃப்டர் பர்த் 1 வந்து 10வது நாள்ல இருந்து 24வது நாள் வரைக்கும் பாய்க்கிறது இருக்கு. அதாவது வந்து அது வந்து கேப்சூல்ல இருக்கும். நான் ஒன்னொன்னா ஒரு ஸ்டெப்ல நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அந்த கேப்சூல்ல நான் காட்டுறேன். அண்ட் ஆஃப்டர் பர்த் 2ல வந்து டே 25ல இருந்து 45 டேஸ். ஸோ அது வரைக்கும் வந்து கேப்சூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயத்துல வந்து ஸ்க்ரப், நம்மளோட பாடி குளிக்கிறோம்ல, அதோட ஸ்க்ரப் பாடி வாஷ் இருக்கு. அண்ட் ஃபோமிங் வாஷ் இருக்குது. அண்ட் நிப்பல் பாம், நம்ம சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுமே இதுல கொடுத்துருக்காங்க. எப்ப எப்ப எந்தெந்த நாள்ல பாய்க்கணும்னு அழகா அதுல ஸ்கெடியூலா அழகா கொடுத்துருப்பாங்க. நம்ம இது வாங்கணும்னா இது உள்ளுக்கு நம்ம இதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி என்ன அழகா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து காட்டும் போதும் நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். டே 1ல இருந்து டே 45 டு 45 வரைக்கும் நம்ம என்னென்ன பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்ப வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரிதான் ஹெர்பல் டீ. ஹெர்பல் டீ வந்து இதுல வந்து 10 ஷீட் இருக்கும், 2 கிராம். அது வந்து ஒரு சின்னதா வந்து இதுல இருக்கும். நம்ம அந்த நார்மலா வந்து டீலாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் டீலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டீல இருக்கும். ஸோ அந்த டீல வந்து எப்படின்னா வந்து எத்தனாவது நாள்ல இருந்து, நம்ம அதை சொன்னல 5வது நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும். 5வது நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேர்ட் பண்ணி நாள் பிறக்க வச்சோம்ல, அதுல இருந்து 5வது நாள் வந்து இந்த டீ வந்து நம்ம ஆரம்பிக்கணும். சோ இது வந்து நம்மளுக்கு வந்து எது எதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குதுன்னா, இந்த டீ வந்து நம்ம குடிக்கிறனால நம்மளுக்கு வந்து ஆஹ் ஓகே,
இது வந்து எதால செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டீ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த உள்ளுக்குள்ள டாக்ஸின்லாம் இருக்குல்ல, அதாவது வந்து பொறக்க வச்ச கையோடையே நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வந்து குறைவா போகும். சில பேருக்கு வந்து ஹெவியா போகும். பேபி பொறக்க வச்சுட்டாலே ஹெவியா போகும். டிபெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்லாம் என்ன அவங்களோட பாடி. சம்டைம் வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்களா இருப்பாங்க. அண்ட் வந்து நார்மல் பொறக்க வச்சவங்களாவும் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து திருநீக்கு வந்து கலந்திருக்காங்க. ஏன் வந்து இது கலந்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பவர்ஃபுல் எஃபெக்ட் ஃபார் உமன்ஸ் ஹெல்த். ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா, நம்மளோட ஆன்டி வைரஸ், அதாவது பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வந்து வயித்துல இருக்குமா இல்லையா? குழந்தை பொறந்த கேடும் இந்த ரத்த கசிவு அது எல்லாமே வந்து நம்ம கர்ப்பப்பையில இருக்கும்போது, ஸோ அத வந்து சுத்தம் பண்ணி குடுத்து எந்த ஒரு பாக்டீரியா, வைரஸ் வராம தடுத்து குடுக்கறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கறதுக்கு, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து வயித்துல இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த துர்மிக்கும் அண்ட் ஜிஞ்சர் பீர் ஆஃப் நட் இந்த 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 இஞ்சி இருக்குல்ல, இந்த இஞ்சியும் வந்து கலந்திருக்காங்க. சோ இந்த டீ வந்து குடிக்கும்போது நம்மளோட வயித்துல உள்ள அந்த காத்து அது பாருங்க இதுல போட்டிருக்காங்க பாருங்க. நம்மளோட சிம்டம் கேஸ், ப்ளோட்டிங்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்மளோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பாருங்க, வெயிட் கெயின் இன் ஒபிசிட்டி ஃபார் லெஸ்டிங். ஸோ நம்ம கண்டிப்பா பிரெக்னன்டா இருக்கும்போது நிறைய வெயிட் போடுறவங்க இருப்பாங்க. என் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஆஹ் இளைச்சவங்களும் இருப்பாங்க, தடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன் இளைக்கிறாங்கன்னா, சில பேர் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வெயிட் லூஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட வயித்துல உள்ள கசடு எல்லாம் வெளியாக்கி குடுக்கறதுக்கு இந்த டீ டீ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால D5ல இருந்து கண்டிப்பா வந்து நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம்னா, அவங்ககிட்ட இது வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும். இது எது எதுக்கு, இது எது எதுக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கொடுக்கும்போது கண்டிப்பா கஸ்டமர் இது வந்து வாங்குவாங்க. பிகாஸ் என்னன்னா, இதுல எல்லாமே வந்து நம்மளோட எல்லாமே ஆர்கானிக் அண்ட் நியூட்ரலைட்டோட. ஸோ அதனால பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. அதனால நம்ம தாராளமா பிறக்க வச்சவங்களுக்கு இது நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிருவோம். அடுத்தது வந்து பாத்துக்கிட்டா இது இருக்கு மஞ்சகண்ணி. சோ இதுல என்ன கலந்துருக்காங்க, மஞ்சகண்ணி. அந்த நிறைய பேர் நம்ம பார்த்துப்போம், கடையில் விற்பாங்க. ஷாப்பிங் இந்த எப்படி சொல்லுவாங்க, அபினேஷ் இந்த கேஷ் அண்ட் கேரி எல்லாம் இருக்கும். நம்ம இந்தியன் கடையில இருக்கும் அண்ட் சைனீஸ் கடையிலயும் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து இதுல வந்து கலந்துருக்கிறனால நம்மளோட அந்த ஆன்டி வைரஸ், நம்ம சொன்ன மாதிரிதான் ஆன்டி வைரஸ், வயிற்றில் உள்ள புண்ணு, ஆன்டி ஃபங்கல்ஸுங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து இது பாருங்க, பிளட் இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ. இது வந்து நிறைய வந்து நம்மளுக்கு போகும். ஸோ நிறைய நம்மளுக்கு பேபி பிறக்க வச்சுட்டா நிறைய பேத்துக்கு வந்து இந்த நிறைய இது போறனால இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அண்ட் மெயின்டைன் காலேஜனை வந்து மெயின்டைன் பண்ணி எலசின் லெவல இது பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, கிளான் அண்ட் டிஷ்யூ. ஓகேங்களா? நம்மளுக்கு நிறைய டிஷ்யூலாம் வந்து அடிபட்டிருக்குமா இல்லையா? பொறக்க வைக்கும் போது வயித்துல என்னென்ன அடிபட்டிருக்கோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, நம்மளோட வேஜினல் வந்து ட்ரைனஸ் இல்லாம ஆக்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பாய்ச்சவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் பாய்ச்சிருக்கீங்க? பேபி பொறக்க வச்சு பாய்ச்சவங்க எங்க எனக்கு சேட் பாக்ஸ்ல 1 போடுங்க. ஓகே. ஓகே. பாய்ச்சவங்க, இதுக்கு முன்னுக்கு பாய்ச்சவங்க. ஓகே. சோ இதோட பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா, எஸ் பிரியாக்கா பாய்ச்சிருக்கீங்க. நம்ம லீடர்ஸ் யாரெல்லாம் பாய்ச்சிருப்பீங்க? ரொம்ப குறைவா பாய்ச்சது? ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே. சோ இது வந்து பொறக்க வச்சவங்க, நம்ம இப்ப இதுக்கு மேல யாரும் வந்து பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது வந்து வாங்கி பாய்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த டீ வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து போயிடலாமா? ஓகே. ட்ராபிக்கல் ஆஃப்டர் பர்த் 1. ஓகே. பர்த் 1 வந்து என்னத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இது இந்த இது இதோட பேர் வந்து பகாகு பகாகுன்னு சொல்லுவாங்க. சரி, அது வந்து சப்ப சப்பையா இருக்கும். நம்ம இங்க பாக்குறது குறைவா தான் இருக்கும். இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ட்ரெடிஷனல் இது சென்டேலா அப்படின்னு சொல்லி ஒரு இலை. சோ இந்த இலை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன்.
ஓகேங்களா. இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன், பிரெயின் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்ப லெட்ஸே வச்சுக்கோமே, நம்ம பொறக்க வச்சுட்டோம், நம்மளுக்கு நிறைய விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆஹ் எப்படி சொல்லுவாங்க, வெயிட் கெயின் பண்ணியிருப்போம். ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டா வந்து நம்மளுக்கு வயிற்றுல உள்ள அந்த பீல்ஸ், அந்த ஒரு ஒரு ஃபீலிங் லெவல் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ப்ராப்பரா இருக்காது. நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நிறைய விஷயம் நம்ம வந்து பொறக்க வச்சு கையோட நிறைய கோத்ரூ பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேர்ட் ஒன் வந்து ஆஃப்டர் 10வது நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த பிட் ஒன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா அதுலயும் இருக்கும். நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து 10வது நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இதுல வந்து துருமிக்கு நம்ம வந்து சொன்ன மாதிரிதான் மஞ்சள் இதுல கலந்துருக்காங்க. ஸோ அந்த இதுல போட்டிருந்தாங்களே, தீயில கலந்துருந்தாங்களே. ஸோ அதுல வந்து அதுலயும் கலந்துருக்காங்க, இதுலயும் கலந்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கேப்சூலா இருக்கும். கேப்சூலா இருக்கும் மேல பிளாஸ்டிக் அந்த கேப்சூல். ஸோ இது வந்து நம்ம உடம்ப வந்து கூலிங்கா இல்லாம ஃப்ளூ, இந்த சளி, நெஞ்சு சளி இதெல்லாம் வராம தடுத்து கொடுக்கறதுக்கு இந்த கேப்சூல் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் என்னன்னா நம்ம வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்குறோம்ல. ஸோ அப்ப நம்மளுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா பிள்ளைக்கு பால் கொடுக்க கூடாதுன்னுவாங்க. பிகாஸ் ஏன்னா பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்கும் போது அது வந்து ஹெல்த் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மெயினாவே பவர்ஃபுல் எஃபெக்ட் ஃபார் உமன் ஹெல்த். ஸோ அதனால அம்மா வந்து மெயினாவே இது வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மினிடா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டோம்னா இந்த ஜிஞ்சர் தான் முத கலந்தது ஜிஞ்சரு. அதாவது வந்து இது இது இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, வெந்தயம். வெந்தயம், எஸ். வெந்தயம் வந்து நம்ம வந்து நார்மலாவே வந்து சில பேர் வந்து காலையிலே தண்ணியில குடிப்பாங்க. பட் பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கூட சில பேர் வந்து வெந்தயம் எதுக்கு குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்னா இந்த சூடு தணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. சோ பாருங்க, பொறக்க வச்ச கையோட இதுல ட்ரெடிஷனல் யூஸ் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் மில்க் ஃபார்ம். அது பால் கொடுக்கும் போது நல்ல வந்து பால் வரணும், அதுக்காண்டி கொடுக்கறதுக்கு இந்த இந்த பட் ஒன் வந்து நம்மளோட அம்மா அதாவது பிறக்க வச்ச தாய்மார்களுக்கு வந்து பால் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பட் ஒன் நீங்க குடிக்க ஆரம்பிச்சு கூட உங்களை தாய்ப்பால் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட பாடி வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கறதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன், எங்க உள்ள பிளட் சர்க்குலேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பிரைஸ் பகுதி, அதாவது பிள்ளைக்கு பால் கொடுக்குறோம்ல அந்த பிரைஸ் பகுதியில வந்து நம்மளுக்கு வந்து பால் சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து ரெகுலரா கொடுக்கறதுக்கு இந்த வந்து பீல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இந்த இந்த கேப்சூல் சாப்பிடும் போது நம்மளோட ப்ளோட்டிங் இது எல்லாமே வந்து எப்படி சொல்லுவாங்க, வெளியாக்கி கொடுத்துரும். இந்த ஒப்பீசோன்னு சொல்லுவாங்க. ஒப்பீசோன் எல்லாத்தையுமே வந்து வெளியாக்கி கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா பிறக்க வச்சு நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஒப்பீசமா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வெளியாக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். ஆஃப்டர் பர்த் 2. ஓகே, பர்த் 2 வந்து வந்து பாத்துக்கிட்டோம்னா வந்து 25வது நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அந்த பர்த் 1 வந்து 10வது நாள்ல இருந்து 24 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா அந்த கேப்சூல் வந்து இருக்கும். பர்த் 2 வந்து ஆரம்பிக்கும் போது 25வது நாள்ல இருந்து 44வது வரைக்கும். சோ இங்க நீங்க பாருங்க, இது இந்த பெட்டல் நட். இது வந்து ஏன் இதுல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல உள்ள அந்த கேஸ் தன்மைகள்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே வெளியாக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது பெட்டு வந்து நம்மளோட பாடி வந்து கூலிங் தன்மையை குறைச்சி கொடுக்கறதுக்கு, அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு 6 மாசத்துக்கு வந்து பேபி பிறக்க வச்சுக்கணும். 6 மாசத்துக்கு வந்து நம்ம உடம்பு வந்து பத்தியமா பாத்துக்கணும். இந்த பத்திய சாப்பாடு, நம்மளுக்கு இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுப்பாங்க. என் அப்பாலாம் வந்து அதெல்லாம் கொடுத்தாங்க. சோ அது பேர் மறந்துட்டேன். அவர் அது ஒரு பேர் சொல்லுவாரு. அது வந்து ஒரு சின்ன கப்ல ஊத்தி ஊத்தி கொடுப்பாரு அப்ப. சோ அதை குடிக்க சொல்லுவாரு. நைட் வந்து நம்ம அதை குடிக்கணும். அது வந்து என்னன்னா வயிற்றுல உள்ள கசடு எல்லாம் வெளியாக்கி கொடுக்கறதுக்கு, உடம்பு வந்து ஹீட்டாவே வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம உடம்பு வந்து கூலிங்கா ஆகக்கூடாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்மளோட போஸ்ட் நட்டல் வந்து நம்ம வந்து இந்த கேப்சூல் நம்ம எடுத்து சாப்பிடும் போது நம்மளோட கேஸ்ட்ரிக் தன்மையை விளையாக்கி கொடுக்கறது, நம்மளோட உடம்புல அந்த சூடு தன்மையை பாருங்க இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. தீஸ் மோஸ்ட் நோ உமன் ஹெர்ப்ஸ் ஆயுர்வேத் have been to use to help women is relative to பாருங்க. அவங்க அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிஃப்ட் பர்த் பண்ண உடம்பு வந்து பாருங்க பேர்னிங் ஃபேட். இது வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, எனக்கு அது சொல்ல தெரியல, இதோட பேரு எனக்கு வாயில வரல. இது வந்து ஒரு வகையான
வேருன்னு சொல்லுவாங்க. சோ அந்த வேரு கொடுத்திருக்கிறதுனாலதான் இந்த இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சோ நம்ம பால் கொடுக்கும்போது நம்மளோட ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, நம்ம பேபிக்கு வந்து ஃபேட்ஸ் இல்லாம வராம இருக்கிறதுக்கு இது வந்து வெயிட் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது பாடியை. ஓகேங்களா? இதுலயும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஞ்சர் வந்து கொடுத்துருக்கனால பிளட் சர்க்குலேஷன் போது நான் சொன்ன மாதிரிதான் த்ராஷை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது. நம்ம பால் கொடுக்கும்போது ஆஃப்டர் பர்த் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எப்படிலாம் இருக்கும், ஒரு சிலருக்கு விதவிதமான சம்திங் அவங்களோட டிபெண்ட் ஆன் பாடி. சம்டைம் வந்து அவங்களுக்கு ஆத்திரமா இருப்பாங்க, பால் கொடுக்கும்போது கடுப்பா இருப்பாங்க, சரியான தூக்கம் இருக்காது. ஏன்னா பிள்ளை பிறக்க வச்சுக்கிட்டு அந்த 1 மாசம் வந்து சரியான தூக்கம் இருக்காது, அவங்களுக்கு உடம்புல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இதெல்லாம் வராம தடுத்து கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட போஸ்ட் நெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து அழகா கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து நல்ல நிம்மதியா படுத்து தூங்குறதுக்கு, நிம்மதியா பால் கொடுக்கறதுக்கு, நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையும் உற்பத்தி ஆக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. சோ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஒரு பூவு. சோ இந்த பூ வந்து இது வந்து இதுல போட்டுருக்காங்க ட்ரைனிங் ஆக்ஷன். திஸ் பிளான் இஸ் ஜெனரலி ரெக்கமெண்டட் டு வெயிட் லாஸ் ஸ்லிம்மிங் டயட். ஸோ இது சாப்பிடும்போது நம்மளோட உடம்ப வந்து ஸ்லீமா அண்ட் டயட்டா வச்சுக்கிறதுக்கு அண்ட் வந்து நம்மளோட உடம்புல உள்ள கேலரிஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபேட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும் நம்ம பிறக்க வச்சதுக்கு முன்னே, அதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஃபேட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து தடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஜவு டீன்னு சொல்லி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து இதுல இருக்கும்போது இதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது போயிடுவோம். ஃபர்மிங் அண்ட் ஹெர்பல் பிளண்ட். இது வந்து ஒரு பவுடர் டைப்ல இருக்கும். இதுல வந்து 20 சேஷெட் கொடுத்திருப்பாங்க. பவுடர் டைப் வந்து 20 சேஷெட் கொடுத்திருப்பாங்க. த ஃபர்மிங் ஹெர்பல் பிளண்ட் யூஸ் எப்படி வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா, பவுடர் இதுல இருக்கும், ஒரு சின்ன பேக்கெட்ல இருக்கும், பவுடர்ல இருக்கும். பிகாஸ் என்ன, நான் கஸ்டமருக்கு நான் போய் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம எத்தனாவது நாள் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து 1 மினிட்டா. ஓகே, 4வது நாள்ல நம்ம ஆரம்பிக்கணும். 4வது நாள்ல இது நீங்க ஆரம்பிக்கணும். பொறக்க வச்சுட்டு வராங்களே, 1வது நாள் பொறக்க வச்சிருப்பாங்க, 2வது நாள் சம்டைம் 3வது நாள் கூட பேபி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரவங்க இருப்பாங்க. 4வது நாள் இது வந்து நான் ஆரம்பிக்கணும். எப்படின்னா, பவுடர் வந்து அந்த சின்ன ஒரு மங்குல போட்டுட்டு குழைச்சிடணும். ரொம்ப கொழன்னு குழைக்க கூடாது. கையில மருதாணி வைக்கிறோம்ல அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குழைச்சிடணும். குழைச்சிட்டு இது வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணணும். வயிற்றுல வந்து நல்லா அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னா, அந்த வயிறு தொப்புள் சுத்தி இருக்குல்ல, நம்மளோட அந்த பிரெக்னன்சியா இருக்கும்போது அந்த வயிறு எவ்வளவு பெருசுக்கு இருந்துச்சு, அந்த தொப்புல சுத்தி அந்த வயிறு ஃபுல்லா இத வந்து அப்ளை பண்ணிட்டு, அது மேல ஒரு சின்ன ஒரு டவல் வச்சுட்டு, நம்மளோட அந்த வெங்கம் கட்டுறது இருக்குல்ல, அதை வச்சு அழகா நம்ம கட்டணும். அது எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ஜிக்ஸாக்ல கொடுத்துருப்பாங்க. நான் அப்புறம் காட்டுறேன். அதை வந்து அழகா நம்ம வந்து இழுத்து கட்டணும். அட்லீஸ்ட் 4 to 5 hours இல்லைன்னா 6 hours வந்து ஆஃப்டர் குளிச்சதுக்கு அப்புறம், நம்ம குளிச்சுட்டு வரோம்ல 12 மணிக்கு 11 மணிக்கு காலையில குளிச்சுட்டு வந்த கையோடயே இதை போட்டு நம்ம வந்து கட்டிடணும். இது ஏன் நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதோட ரைஸ் பவுடர் ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. இருங்க 1 மினிட்டா. ஓகே, இதுல வந்து பந்தோனி கிளே இது வந்து எதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவுடர் வந்து பவர்ஃபுல் ஸ்கின். நம்மளோட பிறக்க வச்சதுக்கு அப்புறம் தாய்மார்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிரெக்னன்சியா இருக்கும்போது போட்டு சொறின்னு சொரிஞ்சு தழும்பு விழுந்திருக்கும். மேப்பு அதுல இருந்திருக்கும், நிறைய மேப்பு போட்டு வச்சிருந்திருப்போம். அது வந்து நம்ம சொரியக்கூடாது. பிரெக்னன்டா இருக்கும்போது நம்ம சொரியிறோம்ல, பிகாஸ் ஏன்னா வயிறு பெருசாயிருது. சொரியும் போது அது வயிறு வந்து ரொம்ப இதா இருக்கும். அப்ப அது வந்து என்ன வந்துரும், பொறக்க வச்சதுக்கு அப்புறம் வயிறு சுருங்குது பாருங்க, அந்த இடத்துல வந்து நிறைய தாய்மார்களுக்கு பார்த்தோம்னா நல்ல மேப்பு வந்திருக்கும். எல்லா ஊர் மேப்பும் அங்க இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த டிஷ்யூ, அந்த மேப்பு, அது எல்லாத்தையும் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. இதுல வந்து பாத்துக்கிட்டோம்னா வந்து மினரல் கலந்திருக்காங்க. மினரல் டு த ஸ்கின் வித் வில் ஹெல்ப் டு ஃபர்ம் டு ஸ்கின். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம இந்த நட்ஸ் இருக்குல்ல, இந்த நட்ஸ் வந்து எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டார்க் ஸ்பாட் பொறக்க வச்ச கையோடய நம்மளோட வயிறு வந்து குறைஞ்சதோடயே கருப்பாயிரும். அவ்வளவு சூப்பர் வயிறு நம்ம பொறக்க வச்ச கடை ஏன்னா சுருங்கிருச்சுல, சுருங்கின கையோடய கருப்பாயிரும்.
ஸோ அது வந்து ப்ளீச் மெஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து நார்மலா ஆக்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். பட் ஆனா நம்மளோட போஸ்ட் நட்டல் பாய்க்கும் போது எனக்கு வந்து சீக்கிரத்துல வந்து அதோட ரிசல்ட் கிடைச்சிரும். அதே சமயத்துல வந்து வைட்டமின் சி கலந்திருக்காங்க இந்த ஸ்கின்னை வந்து வந்து சாஃப்டா ஆக்குறதுக்கு. பிளஸ் இதோட டைட்னஸ் நம்மளோட ஸ்கினை வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கறதுக்கு, டெட் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு, டார்க் ஸ்பாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்ப அதனால பொறக்க வச்ச தாய்மார்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஜிஞ்சர் அண்ட் துர்மிக் வந்து கலந்துருக்காங்களே, ஹெல்ப் டு இன்க்ரீஸ் பிளட் சர்க்குலேஷன். அதே மாதிரிதான் growth பண்ணும் நம்மளோட ஸ்கினை வந்து செல்ஸை வந்து க்ரோ பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்து ஸ்கினை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பவுடர் டைப் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம சொன்ன மாதிரிதான் அப்டோமல் பிண்டர் இது வந்து நம்ம வந்து ஜிக்ஜாக்ல கட்டணும். ஸோ இது அழகா கொடுத்துருக்காங்க. இது போஸ்ட் நெட்டில் வாங்கும் போது அந்த இந்த 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 டைட் பண்றது வந்து அழகா நம்ம நல்லா டைட் பண்றோம்னா நம்ம முட்டிக்கால் வரைக்கும் இருக்கும். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா அப்படி நீங்க வெளியே எதுவும் நம்ம போல நடக்கல அப்படின்னா ரூம்குள்ளேயே இருக்கிறோம்னா இது நல்ல முட்டிக்கால் வரைக்கும் நீங்க இதை கட்டிட்டு கையில் கட்டலனாலும் பரவாயில்ல. அண்ட் 4 to 6 hours வந்து நீங்க வந்து இதை கட்டிட்டு நல்லா அது காஞ்சி கொட்டும். காஞ்சி பிற்பாடு கொட்டின பிற்பாடு நீங்க கழட்டிட்டு and வந்து தொடச்சிட்டு சுத்தமா இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளென்சிங் ஹெர்பல் ஸ்க்ரப் சோப் வந்து இது வந்து குளிக்கிறது. ஓகேங்களா? இதுலயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா திரும்பி கலந்துருக்காங்க. என்ன சினிமன் அண்ட் ஜிஞ்சர் நிறைய இதுல பாருங்க பழம். இது பாருங்க ஸ்வீட் ஆரஞ்சு ஆயில். இதுல இருந்து ஆயில் எடுத்து என்ன கறிப்பட்டை இந்த பட்டை மசாலா போடுறோம்ல இது கலந்துருக்கு. ஸோ இதெல்லாம் கலந்துருக்கனால பிள்ளையை பிறக்க வச்சதுக்கு அப்புறம் நம்மள கழுத்துல கை காலு இந்த மாதிரி முட்டி இது எல்லாமே வந்து கருப்பா இருக்கும். இந்த கருப்பா உள்ளதை வந்து எல்லாத்தையுமே வெளியாக்கி கொடுக்கறதுக்கு நம்மளோட உடம்புல உள்ள இந்த இந்த பிறக்க வச்சோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்மெல்லாம் இருக்கும். அதையும் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஜிஞ்சர் வந்து எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குதுன்னா பிளட் சர்க்குலேஷன், ஆன்டி ஃபங்கல்ஸ். அதாவது உடம்புல அரிப்பா இருக்கும். சில பேர் அம்மா மருங்க பிறக்க வச்சு கூட ஸ்கின் அரிப்பா இருக்கும், டார்க்னஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து இது எல்லாமே தடுத்து கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கிராப் இது வந்து நீங்க தொடரும்போது இவ்வளவு பெரிய சோக்கரமா இருக்கும், சோப்பா இருக்கும். ஸோ நல்லா ஸ்கினை வந்து நம்மள ஸ்கிராப் பண்ணி அண்ட் வந்து நார்மல் நம்மளோட பழைய ஸ்கின் கொண்டு வரதுக்கு, நேச்சுரலா கொண்டு வரதுக்கு இது நல்ல ஒரு வாசமான காமான சோப் கொடுத்துருப்பாங்க. இது நீங்க நம்ம நம்ம இது பண்ணும்போது குளிக்கும் போது நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும். வந்து பிள்ளைக்கு நம்ம பால் கொடுக்கும்போது எந்த ஆன்டி ஃபங்கல்ஸும் வராம இருக்க தடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெர்பல் வாஷ். ஹெர்பல் வாஷ்னா வந்து ஃபர்மிங்கோட வாஷ். ஃபர்மிங் வாஷ்னா வந்து இது வந்து வெத்தலை அண்ட் வந்து பெப்பர் பிட்டல் அந்த சீரை அந்த இதுல அந்த அந்த காய். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ நம்ம குளிச்சுட்டு வரோம்ல ஜஸ்ட் வந்து நம்ம இந்த நெத்தி பகுதியில கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். எதுக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மேல அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நம்மளோட உடம்ப வந்து ஹார்ம்ஃபுல் அந்த பாக்டீரியா வைரஸ் வராம இருக்க. பிகாஸ் என்ன பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது வைரஸ் பாக்டீரியா நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு, வெளியில இருந்து எந்த ஒரு இதுவும் வராம இருக்கிறதுக்கு, அந்த இதுல இருந்து நம்மளுக்கு தடுத்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம குளிச்சுட்டு வந்ததை விட இந்த நெத்தியில ஒரு கொஞ்சம் தூரத்துல வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதோட சாரி எஸ் ஸ்ப்ரே இஸ் இட். எஸ். ஸோ இது வந்து ஃபர்மிங் வாஷ். சாரி ஃபர்மிங் வாஷ். ஸோ இது வந்து எதுக்குன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட புண்ணு பிறக்க வச்ச இடத்துல புண்ணை வந்து ஆத்தி கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சில சமயம் வந்து நம்மளோட ப்ளீடிங் போயிட்டு இருக்கும் போது அதோட ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு, அப்புறம் பயோலின் அந்த ப்ளீடிங் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது வாடிகள் இல்லாம இருக்கிறதுக்கு அண்ட் ரிஃப்ரெஷ் நம்ம உடம்ப நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு, புண்ணை சீக்கிரத்துல ஆத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த வெத்தலையும் இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வாஷ் பண்ணிட்டு என் வரும்போது அது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு காமாவும் இருக்கும். என் புண்ணு சீக்கிரத்துல ஆத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஃபோமிங் வாஷ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, இதுல வந்து நிறைய வந்து இந்த கறிப்பட்டை, இந்த இந்த வேறு சம்பந்தப்பட்டது, மஞ்சக்கண்ணி. ஏன் மஞ்சக்கண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாம அதை சொன்ன மாதிரிதான், இந்த இந்த காய் வந்து நம்மளோட ஸ்கின் டிஷ்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, பிளட் ஃப்ளோவை, அதான் நான் சொன்னேன்ல, அந்த அந்த காயங்கள், இந்த புண்ணு, இந்த ஆன்டிபாக்டீரியா, ஃபங்கல்ஸ், வைரஸ், இது எல்லாமே வராம தடுத்து கொடுக்கறது இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஐயோ, அந்த புண்ணெல்லாம் வந்து கா எப்படி சொல்லுவாங்க, வைரஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, அதாவது அந்த பெரிய காயமா ஆகாம சீக்கிரத்துல ட்ரைனஸ் ஆக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். என்ன வந்து தைச்ச இடத்த வந்து அந்த தையெல்லாம் வந்து சீக்கிரமா உழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது வந்து உண்மையாவே நல்லா யூஸ் பண்ணும் போது என்னோட கஸ்டமர் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சீக்கிரத்துல அவங்களோட அந்த காயெல்லாம் ஆறிடுச்சு, பிளஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட கஸ்டமர் எனக்கு இது ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸ்மூத்திங் நிப்பல் பாமு. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து பால் பிள்ளைக்கு கொடுக்கும் போது நம்ம வந்து தொடச்சிட்டு, இது கிரீம் அப்ளை பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு, சுடுதண்ணியில துண்டை நல்லா தொடச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பால் கொடுக்கணும். பிகாஸ் என்னன்னா, கிருமிகள் எதுவும் வராம இருக்கு. ஏன்னா பிள்ளை வந்து பால் குடிக்கும் போது எந்த ஒரு கிருமிகளும் வராம இருக்கிறதுக்கு பால் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். என்ன அந்த அது வந்து நம்ம அந்த அம்மாவோட அந்த பேபி பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது அந்த பூத்திங் நல்லா பிள்ளைங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து இது வந்து பேசில் ஆயில் எடுத்திருக்காங்க. இது வந்து அந்த பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. பெருஞ்சீரகத்தால இது வந்து செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது வந்து நம்ம வந்து பால் கொடுக்கும் போது இது வந்து ஜஸ்ட் அப்ளை என்ன வந்து தொடச்சிட்டு பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு சுத்தமான முறையில நம்ம கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே, இது முதல் சொன்னதுதான் கிளமி ஸ்ப்ரே. இது நம்ம சொன்னல, ஸ்ப்ரே பண்ணும்போது ரோஸ் வாட்டர் இதுல கலந்துருக்காங்க, லெவண்டர் வாட்டர் கலந்துருக்காங்க, ஃப்ளவர் கலந்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட உடம்பு வந்து சூடாவும் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டா வந்து ஆஹ் நம்ம இந்த 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 இதுல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எப்படின்னா இருக்கும்னா, நம்மளுக்கு மைண்ட் வந்து நல்லா இருக்கிறதுக்கு, நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் பண்றதுக்கு, நீங்க அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும். அது ரெண்டாவது வந்து ஸ்கினை வந்து நம்மளுக்கு வந்து மாய்ஸ்சரா கொடுக்கறதுக்கு, ஸ்கின் நம்மளுக்கு பொறக்க வச்சிருந்தா ட்ரையா இருக்காம இருக்கிறதுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஓகே, இதுல வந்து ஆரஞ்சு என்ன வந்து ஃப்ரூட் ஆரஞ்சு வந்து கலந்துருக்காங்க. என்ன வந்து யங்லாங் பூ இன்சென்ட் ஆயில் இதுல இருந்து எடுத்திருக்காங்க, ஜஸ்மின் இன்சென்ட் ஆயில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எது எதுக்கெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரிதான். ஓகே, வொர்மிங் ஜிஞ்சர் மசாஜ் ஆயில். ஸோ மின்னா உரோட் அலியா, இது வந்து ஜிஞ்சர், இதுவும் வந்து ஜிஞ்சர் தான் உருட் பண்றது. அதாவது வந்து காலு பகுதி ராத்திரி நம்ம படுக்கும் போது கால் வீக்கங்கள், அம்மாக்கு வந்து கால் வீக்கங்கள் இதெல்லாம் இருக்குமா இல்லையா? ஸோ அதை வந்து ரிலாக்சிங் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. நம்மளுக்கு வந்து வார்மாவே, நம்ம உடம்பு வந்து வார்மாவே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அதே சமயத்துல ஏன்னா இதுல ஜிஞ்சர் கலந்துருக்காங்கல்ல, சோ இது வந்து வார்மா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. சோ இது வந்து ஆஃப்டர் குளிச்சுட்டு வந்த கையோட நீங்க வந்து பூசிட்டு அண்ட் வந்து ஸ்டாக்கிங் போட்டுட்டு மசில் ரிலேசிங் வந்து கொடுக்குது. நம்மளோட மசில் வந்து ரிலேசிங்கா ஆக்கிறதுக்கு ஹெல்ப், ரிடியூஸ் ஹேட் ஹெச்எஸ் அண்ட் மசில், நம்மளோட தலைவலிகள் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஓகே, கோகோனட் ஆயில் வந்து இது வந்து பேபிக்கு, ஸோ பேபிக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேபிக்கு வந்து கால் பகுதி இது பாருங்க இங்க இருக்கும், இது பாருங்க, இது பெனிஃபிட் ஃபார் ரெகுலர் பேபி மசாஜ். ஸோ பேபிக்கு வந்து மசால் பான்ஸ் இந்த மாதிரி, ஸோ அவங்களும் உள்ள வந்து பிறக்க வச்சு கை காலெல்லாம் சுருங்கி போய் தானே வராங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு மசால் ரெகுலேஷன், காலு கை ரிலாக்ஸா மெதுவா. ஸோ இது வந்து அவங்க படுத்து தூங்கும் போது அவங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஸோ நல்ல துண்டுல கட்டி படுக்க வைக்கும் போது, இதை தடவிட்டு படுக்க வைக்கும் போது நல்லா தூங்குவாங்க. நல்ல ஒரு தூக்கத்துல இந்த வந்து பேபி ஆயில் வந்து கொடுக்கும்போது ரெகுலரா நம்ம வந்து பேபிக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து கோகோனட் ஆயில்ல கொடுத்துருக்காங்க. என்ன வந்து அந்த பட்டையில இருக்கும்ல அந்த பூவு, அது மீன்ஸ் வந்து கலந்துருக்காங்க. இது அதுல இருந்து ஆயில் எடுத்திருக்காங்க.
சோ இது வந்து பிள்ளைக்கு வந்து ஆஸ்மா வராம இருக்கு, சைனஸ் பிரச்சனை வராம, உடம்பு வந்து நல்லா சூடா வச்சுக்கிறதுக்கு, கூலிங் தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. சோ ஆன்டி வைரஸ் அண்ட் பாக்டீரியா இது வந்து பிள்ளைக்கு வராம இருக்கிறதுக்கு தான் இந்த வந்து கோகோனட் ஆயில் வந்து இதுல இருந்து எடுத்திருக்காங்க. சோ அதாவது வந்து நாட் கிளாக் த பாஸ், அதாவது வந்து இந்த பொறி பொறி இந்த மாதிரி பிள்ளைங்க மேல உடம்புல இருந்து காத்து எல்லாம் வரும்ல, சோ அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? சோ பிள்ளையோட ஸ்கினை வந்து நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்கு, ட்ரையா இல்லாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. என்னென்ன பிள்ளைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா இது வந்து கண்டிப்பா நம்ம பிறந்த பிள்ளைக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். நோ வரிஸ். ஓகே. போஸ்ட் நேட்டல் என்ன? ஓகே. இது வந்து நம்மளுக்கு வந்து நியூட்ரல் லைட்டா குடுத்திருக்காங்க. சோ அம்மாக்கு பிள்ளைக்கு சேர்த்து குடுத்திருக்காங்க. மெயினா அம்மா பொறக்க வச்சவங்களுக்கு இந்த மாசம் நெறைய ஆ இந்த ப்ரொமோஷன் குடுத்திருக்காங்க. நெறைய இத பத்தி நீங்க போய் சொல்லும்போது கண்டிப்பா அம்மாமாருங்க வாங்குவாங்க. இதோட முடிச்சுட்டு தேங்க் யூ சோ மச்.